அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் வேதியியல்ங்க கெமிஸ்ட்ரி பாடப்பகுதியிலிருந்து லைன் பை லைனா சேகரிச்சு 400 வினாக்கள்ங்க, 400 MCQ உடைய வினாக்கள் விடையோட கொண்டு வந்திருக்கேங்க. ஸ்டார்ட் பண்ணிடுமா? கார்பன் 12 பொறுத்து ஒரு அணுவின் நிறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பு அணு நிறை. அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன? 6.022 × 10⁻23. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் அதை எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. ஒரு மோல் எந்த ஒரு வாயுவும் அடைத்துக் கொள்ளும் பருமன் எது? 22.4 லிட்டர். H2SO4 சமமான நிறை என்ன? அதாவது சமான நிறை என்ன? 49, அதாவது கந்தக அமிலம். KMnO4 மேங்கனீஷின் ஆக்சிஜனேற்ற எண் என்ன? 7+7. K2Cr2O7 குரோமியத்தின் ஆக்சிஜனேற்ற எண் +6. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? ஜே தாம்சன். நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். பருப்பொருளின் ஈரியல்பு தன்மை டியூவல் நேச்சர் விளக்கும்படி டிராக்லி அலைநிலை சமன்பாடு எது? லாம்டா H/mb. ஐசன்பெர்க் நிச்சயமற்ற தன்மை கோட்பாட்டின் கணித வடிவம் எது? விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கேன் பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. டெல்டா பி H/4π. முதன்மை குவாண்டம் எண் n எதனை குறிப்பிடுகிறது? ஆர்பிட்டாலின் உருவளவு மற்றும் ஆற்றல். கோண உந்த குவாண்டம் எண் குறிக்கும் ஆர்பிட்டால் எது? டி ஆர்பிட்டாலுங்க. ஒரு ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக நிரம்பக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வாய்ப்பாடு எது? 2 × 2l+1. எந்த ஒரு அணுவிலும் உள்ள 2 எலக்ட்ரான்கள் ஒரே மாதிரியான 4 குவாண்டம் எண்களை பெற்றிருக்க முடியாது என்பது யாருடைய கொள்கை? பாலி தவிர்க்கை தத்துவம். பி ஆர்பிட்டாலின் வடிவம் என்ன? டம்பல் வடிவம். நவீன ஆவர்த்தன விதியை முன்மொழிந்தவர் யார்? ஹென்றி மோஸ்லே. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை 718. தனிமவரிசை அட்டவணையில் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட தனிமம் எது? புளோரின். தனிமவரிசை அட்டவணையில் அதிக எலக்ட்ரான் நாட்டம் கொண்ட தனிமம் எது? குளோரின். கார உலோகங்களின் பொதுவான இணைதிறன் எலக்ட்ரான் அமைப்பு என்ன? ns⁻1. ஆவர்த்தன அட்டவணையில் ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்பொழுது அணு ஆரம் அதிகரிக்கிறது. ஒரு தொடரில் இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது அயனியாக்கும் ஆற்றல் பொதுவாக அதிகரிக்கிறது. ஹைட்ரஜனின் எந்த ஐசோடோப் கதிரியக்கத்தன்மை கொண்டது? ட்ரிட்டியம். கனநீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு D2O. ஹைட்ரஜன் பெராக்சைடில், அதாவது H2O2, ஆக்சிஜனில் ஆக்சிஜனேற்ற நிலை என்ன? -1. நீரில் தற்காலிக கடினத்தன்மைக்கு காரணமான உப்புக்கள் எவை? கால்சியம், மெக்னீசியத்தின் பைகார்பனேட்டுகள். நீரில் நிரந்தர கடினத்தன்மையை நீக்க பயன்படும் முறை எது? சலவை சோடா சேர்த்தல். அதுக்கு பேர் ஜியோலைட் முறைங்க. சுட்ட சுண்ணாம்பின் வேதிப்பெயர் மற்றும் வாய்ப்பாடு என்ன? கால்சியம் ஆக்சைடு, CaO. பாரிசாந்து வேதியியல் வாய்ப்பாடு என்ன? CaSO4 H2O. ஜிப்சத்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? CaSO4 2H2O. எப்சம் உப்பின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? MgSO4 7H2O. நல்லியல்பு வாயு சமன்பாடு எது? PV = nRT. மாறா வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் பருமனுக்கு எதிர்தகவில் இருக்கும் என்பது யாருடைய விதி? பாயில் விதி. மாறா அழுத்தத்தில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் பருமன் அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்தகவில் இருக்கும் என்பது யார் விதி? சார்லஸ் விதி. வாயுக்களின் விரவுதல் விதியை முன்மொழிந்தவர் யார்? கிரஹாம். வாண்டர் வால் சமன்பாட்டில் A என்பது எதை குறிக்கிறது? மூலக்கூறுகளுக்கிடையேயான கவர்ச்சி விசை. ஒரு வாயுவை எந்த வெப்பநிலைக்கு மேல் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் திரவமாக்க முடியாது. அந்த வெப்பநிலைக்கு பேரு மாறுநிலை வெப்பநிலை, TC. வாயு மாறிலி R மதிப்பு என்ன? 4 ஆப்ஷன் இருக்குங்க. அந்த 4 ஆப்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே தான் அதுக்கு வாயு மாறிலியோட மதிப்பு. வெப்ப இயக்கவியலில் முதல் விதி
எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஆற்றல் மாறா விதி. அமைப்பின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிட பயன்படும் சார்பு எது? என்ட்ரோபி. எஸ். தன்னிச்சையாக நிகழும் ஒரு செயல்முறைக்கு டெல்டா ஜியின் மதிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? எதிர்குறிங்க, நெகட்டிவா இருக்கணும், பார்த்துக்கோங்க. சமநிலையில் இருக்கும் ஒரு அமைப்பின் டெல்டா ஜியின் மதிப்பு என்ன? டெல்டா ஜி ஈக்குவல் டு 0. வெப்ப இயக்கவியலின் பூஜ்ய விதி எதனை வரையறுக்கிறது? வெப்பநிலை கருத்து. வெப்ப இயக்கவியலின் 3ஆம் விதிப்படி தனிச்சுழி வெப்பநிலையில் ஒரு தூய படிகத்தின் என்ட்ரோபி மதிப்பு என்ன? 0. ஒரு நல்லியல்பு வாயுவின் அக ஆற்றல் எதனை மட்டுமே சார்ந்தது? வெப்பநிலை. வேதி சமநிலையில் முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் எவ்வாறு இருக்கும்? இரண்டும் சமமாக இருக்கும். N2 + 3H2 = 2NH3 என்ற வினையில் Kp மற்றும் Kc இடையேயான தொடர்பு யாது? ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி. Kp = Kc (RT⁻²). லீ-சாட்லியர் கொள்கை எதற்கு பயன்படுகிறது? சமநிலையின் மீது அழுத்தம், வெப்பநிலை மற்றும் செறிவின் விளைவை அறிய. ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் பயன்படுத்தப்படும் வினையூக்கி எது? நுண்தூளாக்கப்பட்ட இரும்பு, ஃபெரஸ்ங்க. ஹேபர் முறையில் அம்மோனியா அதிக அளவில் கிடைக்க சாதகமான நிபந்தனை எவை? அதிக அழுத்தம், குறைந்த சாதகமான வெப்பநிலை. ஒரு திரவத்தில் வாயுவின் கரைதிறன் மற்றும் அழுத்தத்திற்கு இடையேயான தொடர்பை கூறும் விதி ஹென்றி விதி. ஒரு கரைசலின் ஆவி அழுத்த ஒப்பீடு குறைவு எதற்கு சமம்? கரைபொருளின் மோல் பின்னம் அதற்கு சமம். வெப்பநிலையை சாராத செறிவு அலகு மொலாலிட்டி, மொலாலிட்டி. சவ்வூடு பரவல் அழுத்தத்தை கணக்கிடும் சமன்பாடு ஆப்ஷன் ஏ. π = CRT. வாண்டர்வால்ஃப் காரணி I எதனை அறிய பயன்படுகிறதுனா அயனியாதல் அல்லது இணைதல் அளவு. CH4 மூலக்கூறின் வடிவம் மற்றும் பிணைப்பு கோணம் யாது? நான்முகிங்க, 109°28. H2O மூலக்கூறில் உள்ள ஆக்சிஜனின் இனக்கலப்பு என்ன? sp⁻3. H2O மூலக்கூறின் வடிவம் என்ன? கோண வடிவம், அதாவது வி ஷேப். NH3 மூலக்கூறின் வடிவம் என்ன? முக்கோண பிரமிடு வடிவம். SF6 மூலக்கூறின் வடிவம் என்ன? எண்முகி. PCl5 மூலக்கூறில் உள்ள பாஸ்பரஸின் இனக்கலப்பு யாது? sp⁻3D. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கைப்படி O2 மூலக்கூறு எந்த வகையான காந்த பண்பை கொண்டுள்ளது? பாரா காந்த பண்பு. N2 மூலக்கூறின் பிணைப்பு தரம் பாண்ட் ஆர்டர் என்ன? 3. எத்திலின் C2H4 உள்ள சிக்மா மற்றும் பை பிணைப்புகளின் எண்ணிக்கை முறையே 5, 1. எத்தைனில் C2H2 உள்ள கார்பனின் இனக்கலப்பு என்ன? sp. கரிம சேர்மங்களை அவற்றின் கொதிநிலை அடிப்படையில் பிரித்தெடுக்க பயன்படும் முறை காய்ச்சி வடித்தல். பென்சீனில் உள்ள அனைத்து கார்பன் அணுக்களின் இனக்கலப்பு என்ன? sp⁻2. நைட்ரஜனை கண்டறியும் டூமாஸ் முறையில் வெளியேறும் வாயு எது? N2, நைட்ரஜன் தான். ஜெல்டால் முறையில் நைட்ரஜன் எந்த வடிவில் உறிஞ்சப்படுகிறது? NH4 SO2 SO4. ஹாலஜன்களை அளந்தறிய பயன்படும் முறை கேரியஸ் முறை. கார்பன் நேர் அயனியின் வடிவம் மற்றும் இனக்கலப்பு என்ன? சமதள முக்கோணம் sp⁻2. கார்பன் நேர் அயனிகளின் நிலைப்பு தன்மையின் சரியான வரிசை 3, 2, 1. அப்படியே எப்படி டிசைனிங் ஆர்டர்ல வருதுங்க. எலக்ட்ரான் கவர் காரணிக்கு எலக்ட்ரோஃபைல் ஓர் எடுத்துக்காட்டு AlCl3. கருக்கவர் காரணிக்கு நியூக்ளியோஃபைல் ஒரு எடுத்துக்காட்டு CN. மீசோமெரிக் விளைவு எந்த பிணைப்புகளின் நகர்வினால் ஏற்படுகிறது? பை எலக்ட்ரான்கள் மற்றும் தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள். மீத்தேன் மூலக்கூறில் ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜனேற்றம் எந்த வழிமுறையில் நடைபெறுகிறது? தனி உறுப்பு பதிலீட்டு வினை. ஊட்ஸ் வினையில் பயன்படும் உலோகம் மற்றும் கரைப்பான் எது? உலர் ஈதரியல் சோடியம் Na. அல்கேன்களின் பொதுவான வாய்ப்பாடு என்ன? CnH2n+2. அல்கீன்களின் பொதுவான வாய்ப்பாடு என்ன? CnH2n. அல்கைன்களின் பொதுவான வாய்ப்பாடு என்ன? CnH2n-2.
மார்க்கோனிகாவ் விதியின்படி சமச்சீரற்ற ஆல்கினுடன் HBr சேரும் பொழுது புரோமின் எந்த அணு கார்பனுடன் இணையும்? ஆப்ஷன் பி, குறைந்த ஹைட்ரஜன் உள்ள இரட்டை பிணைப்பு கார்பன். பெராக்சைடு முன்னிலையில் HBr சேர்ப்பு வினையானது எவ்வகை விதியை பின்பற்றுகிறது? எதிர் மார்க்கோனிகாவ், அதாவது கராஷ் விளைவு. பேயர் காரணி என்பது என்ன? ஆப்ஷன் ஏ, குளிர்ந்த காரம் கலந்த நீர்த்த KMnO4 கரைசல், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலுங்க. அல்கீன்களில் உள்ள இரட்டை பிணைப்பை கண்டறிய பயன்படும் சோதனை எது? புரோமின் நீர் நிறமாற்றம் பேயர் சோதனை. அசிட்டிலினை செஞ்சூட்டு இரும்பு குழாயின் வழியே செலுத்தும் பொழுது கிடைக்கும் முதன்மை விளைபொருள் எது? பென்சின், C6H6. ஒரு வளைய சேர்மம் அரோமேட்டிக் தன்மையை பெற ஹக்கல் விதிப்படி எத்தனை பை எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும்? 4n+2. பென்சீன் எவ்வகை வேதிவினைகளில் எளிதில் ஈடுபடுகிறது? எலக்ட்ரான்கள் கவர் பதிலீட்டு வினைகள். ஆப்ஷன் ஏ. ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலேற்ற வினையில் பயன்படும் லூயிஸ் அமில வினையூக்கி எது? நீரற்ற AlCl3. 89. பென்சீனின் நைட்ரோ ஏற்ற வினையில் உருவாகும் எலக்ட்ரான் கவர் காரணி எது? ஆப்ஷன் ஏ, NO2+ங்க, நைட்ரோனியம் அயனி. ஓசோன் படலம் வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் அமைந்துள்ளது? நமக்கு தெரிஞ்சதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோன் படல சிதைவுக்கு முக்கிய காரணமான வேதிப்பொருட்கள் எவை? குளோரோ புளோரோ கார்பன், CFC. அமிலமழைக்கு முக்கிய காரணமான வாயுக்கள் SO2 மற்றும் NO2. தூய மழை நீரின் pH மதிப்பு ஏறத்தாழ என்னவாக இருக்கும்? 5.6ங்க. ஆப்ஷன் பி. பசுமை இல்ல வாயுக்களில் முதன்மையானது கார்பன் டை ஆக்சைடு. பாரம்பரிய லண்டன் புகைப்பனி என்பது எவ்வகை புகைப்பனி? அதாவது கிளாசிக்கல் ஸ்மாக் சொல்றாங்க. ஒடுக்க புகைப்பனி. ஒளிவேதி புகைப்பனியில் உள்ள முதன்மை கூறுகள் எவை? ஓசோன், நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் பான். நீரில் உள்ள உயிர்வேதி ஆக்சிஜனின் தேவை மதிப்பு 5 ppmக்கு குறைவாக இருந்தால் அந்த நீர் மிக குறைந்த மாசு, அதாவது தூய்மையான நீர். குடிநீரில் புளூரைடு அயனி உகந்த செறிவு அளவு 1 ppm அல்லது 1 mg/லிட்டர். குடிநீரில் நைட்ரேட் செறிவு 50 ppmக்கு அதிகமாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் நீல குழந்தை நோய்க்குறி, அதாவது ப்ளூ பேபி சிண்ட்ரோம். பசுமை வேதியியலின் முக்கிய நோக்கம் கழிவுகள் மற்றும் நச்சுப் பொருள்கள் உருவாகுவதை தவிர்த்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக தயாரிப்பு முறைகளை வழங்குவதுதாங்க. ஒரு மோல் குளுக்கோஸில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை 3.613 × 1024 K2Cr2O7 சமான நிறை அமில ஊடகத்தில் M6. கார ஊடகத்தில் KMnO4 சமான நிறை எவ்வளவு? M/1. நடுநிலை ஊடகத்தில் KMnO4 சமான நிறை M3ங்க. குரோமியம் அணுவின் சரியான எலக்ட்ரான் அமைப்பு Ar3d5 4s1. தாமிரம் அணுவின் சரியான எலக்ட்ரான் அமைப்பு Ar3d10 4s1. ஒரு முதன்மை கூட்டில் இருக்கக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கான சூத்திரம், அதாவது ஃபார்முலா 2n². ஒரு முதன்மை கூட்டில் உள்ள மொத்த ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை n/2. காந்த குவாண்ட எண் எதனை குறிப்பிடுகிறது? ஆர்பிட்டாலின் புறவெளி அமைவிட திசையமைவு. L=3 என்ற கோண உந்த குவாண்டம் எண் குறிக்கும் துணைக்கூடு எது? ஆப்ஷன் டி, Fங்க. எலக்ட்ரான்கள் குறைந்த ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் முதலில் நிரம்புகின்றன என்பது யார் விதி? ஆஃபா தத்துவம். சம ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் ஒவ்வொன்றாக நிரம்பிய பின்னரே இணையாகும் என்பது யார் விதி? ஹுண்ட் விதி. ரூதர்போர்ட்டின் ஆல்பா கதிர் சிதறல் சோதனை எதன் கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது? அணுக்கரு. ஒளிமின் விளைவை குவாண்டம் கொள்கை மூலம் வெற்றிகரமாக விளக்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
ஹைட்ரஜன் அணுவின் போர் ஆரம் மதிப்பு 0.529. ஹைட்ரஜன் நிறமாலையில் கண்ணுறு ஒளிப்பகுதியில் அமையும் நிறமாலை வரிசை பாமர் வரிசை. ஹைட்ரஜன் நிறமாலையில் புற ஊதா பகுதியில் அமையும் வரிசை லைமன் வரிசை. மெண்டலீவின் தனிம வரிசை அட்டவணை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? அணு நிறை அடிப்படையில். நவீன தனிம வரிசை அட்டவணையில் டி தொகுதி தனிமங்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இடைநிலை தனிமங்கள். அணு எண் 105 கொண்ட தனிமத்தின் IUPAC முறை பெயர் என்ன? உன்னிபிளேட்டியம், உன்னில் பென்டியம், UNP. பின் வருவனவற்றுள் எது ஐசோ எலக்ட்ரிக் எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் கொண்ட இணையாகும்? ஆப்ஷன் ஏ Na+F-, F-Ne, Na+Mg2+ ஆகியவற்றின் உருவளவில் சரியான குறைவு வரிசை பாருங்க, டிக்ரீஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்துங்க. நைட்ரஜனில் முதல் அயனியாக்கும் ஆற்றல் ஆக்சிஜனை விட அதிகமாக இருக்க காரணம் என்ன? பாதி நிரப்பப்பட்ட 2p3 ஆர்பிட்டாலின் கூடுதல் நிலைப்புத்தன்மை தான் காரணம். பெரிலியத்தின் முதல் அயனியாக்கும் ஆற்றல் போரானை விட அதிகமாக இருக்க காரணம் என்ன? முழுவதும் நிரப்பப்பட்ட 2s2 நிலைப்புத்தன்மை. மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு பொதுவாக 0. பாலிங் அளவீட்டில் புளோரினுக்கு ஒதுக்கப்பட்ட எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்பு 4.0. கார உலோகங்களில் மிகச்சிறந்த ஒடுக்கும் காரணியாக செயல்படுவது லித்தியங்க. லித்திய பண்புகளில் எந்த தனிமத்துடன் மூளைவிட்ட தொடர்பு கொண்டுள்ளது? மெக்னீசியம், Mg. போரான் பண்புகளில் எந்த தனிமத்துடன் மூளைவிட்ட தொடர்பு கொண்டுள்ளது? சிலிக்கான். சால்வே முறையில் தயாரிக்கப்படும் முக்கிய வேதிப்பொருள் சோடியம் கார்பனேட். சுடரெடுப்பு சோதனையில் சோடிய உப்புக்கள் தரும் நிறம் என்ன? தங்க மஞ்சள், கோல்டன் எல்லோ. சுடரெடுப்பு சோதனையில் பொட்டாசியம் உப்புகள் தரும் நிறம் என்ன? வெளிரிய ஊதா. சுடரெடுப்பு சோதனையில் கால்சியம் தரும் நிறம் என்ன? செங்கல் சிவப்பு, பிரிக் ரெட். இரத்தத்தில் உள்ள திரவங்களில் சவ்வூடு பரவல் அழுத்தத்தை பராமரிக்கும் முக்கிய அயனிகள் எவை? Na+ மற்றும் K+, அதாவது சோடியம் பொட்டாசியமும். தாவரங்களில் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான குளோரோஃபில் நிறமியில் உள்ள மைய உலோகம் மெக்னீசியம். மனித உடலில் எலும்புகள் மற்றும் பற்கள் முக்கிய பகுதி பொருள் எது? கால்சியம் பாஸ்பேட், ஹைட்ராக்சி அபடைட். பெரிலியம் மற்றும் மெக்னீசியம் சுடரெடுப்பு சோதனையில் நிறம் தருவதில்லை, ஏன்? அதிக அயனியாக்கும் ஆற்றல் காரணமாக எலக்ட்ரான்கள் எளிதில் கிளறுவராது. ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜன் எதில் வேறுபடுகின்றன? புரோட்டான்கள் தற்சுழற்சி திசை, அதுல தாங்க வேறுபடுது. அறை வெப்பநிலையில் ஹைட்ரஜன் ஆர்த்தோ மற்றும் பாரா வடிவங்களில் சதவிகிதமான விகிதம் என்ன? 75% ஆர்த்தோ, 25% பாரா, 3:1. நீர் வாயு, அதாவது வாட்டர் கேஸ் என்பதன் எவற்றின் கலவை? CO+H2. உற்பத்தியாளர் வாயு, ப்ரொடியூசர் கேஸ் என்பது எவற்றின் கலவை? CO+N2. திரவ ஹைட்ரஜன் எதில் எரிபொருளாக பயன்படுகிறது? ராக்கெட்டுகளில். வாண்டர்வால்ஸ் வாயு சமன்பாட்டின் சரியான வடிவம் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஆப்ஷன் ஏ. வாண்டர்வால்ஸ் மாறிலியில் B என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ. விலக்கப்பட்ட பருமன் அல்லது சக பருமன். ஒரு நல்லியல்பு வாயுவிற்கு அமுக்கத்திறன் காரணி மதிப்பு என்ன? Z=1ங்க. Zங்கிறது அமுக்கத்திறன் காரணி. மாறுநிலை வெப்பநிலை Tக்கான வாண்டர்வால் சமன்பாட்டு வாய்ப்பாடு எது? ஆப்ஷன் ஏ. Tc=88/27 Rb. வாயு மூலக்கூறுகளின் சராசரி இருமடி மூல வேகம் காணும் சமன்பாடு? ஆப்ஷன் ஏ பாருங்க, √3RT/m. வாயு மூலக்கூறுகளில் சராசரி வேகம் காணும் சமன்பாடு? ஆப்ஷன் ஏ 8RT/πm ஸ்கொயர் இருக்கு. அதிக நிகழ்தகவு வேகம், சராசரி வேகம் ஆகியவற்றின் விகிதம் என்ன? ஆப்ஷன் ஏங்க, கொடுத்திருக்க பாருங்க. ஜூல் தாம்சன் விளைவின்படி மாறுநிலை வெப்பநிலைக்கு கீழே ஒரு வாயு விரிவடையும் போது நிகழ்வது என்ன? குளிர்ச்சி அடைதல். ஆப்ஷன் ஏ. வெப்பமாறா செயல்முறையில் மாறாதிருப்பது எது? வெப்பம்ங்க. சம வெப்பநிலை செயல்முறையில் அக ஆற்றல்
டெல்டா யூ ஈக்குவல் டு 0. பொருண்மை சாரா பண்பு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஆப்ஷன் ஏ வெப்பநிலை, அடர்த்தி, அழுத்தம். பொருண்மை சார் பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நிறை, பருமன், என்ட்ரோபி. மாறா அழுத்தத்தில் உறிஞ்சப்படும் அல்லது வெளியிடப்படும் வெப்பம் எதற்கு சமம்? ஆப்ஷன் ஏ என்தால்பி மாற்றம், டெல்டா H. மாறா பருமனில் நடைபெறும் வினையில் உறிஞ்சப்படும் வெப்பம் எதற்கு சமம்? ஆப்ஷன் ஏ அக ஆற்றல் மாற்றம், டெல்டா யூ. டெல்டா H மற்றும் டெல்டா யூ இவற்றுக்கிடையான சரியான தொடர் ஆப்ஷன் ஏ டெல்டா H ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா NG RT. ஏஸின் மாறா வெப்ப கூட்டல் விதி எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. அதாவது பதில் அது கிடையாது. ஆப்ஷன் ஏ வெப்ப இயக்கவியலின் முதல் விதி ஆற்றல் மாறா விதி. வெப்பத்தை உமிழும் தன்னிச்சையான வினைகளில் பொதுவாக டெல்டா H எதிர்குறி, டெல்டா S நேர்குறி. அதுதாங்க ஆன்சர். கிப்ஸ் கட்லா ஆற்றல் சமன்பாடு எது? டெல்டா G ஈக்குவல் டு டெல்டா H மைனஸ் T டெல்டா S. நிறைத்தாக்க விதியை, அதாவது லாஸ் ஆஃப் மா ஆக்ஷன் முன்மொழிந்தவர் குல்பர்க் மற்றும் வாக்கே. PCl5G PCl3G Cl2G என்ற வினையில் Kp மற்றும் Kc என தொடர்பு Kp ஈக்குவல் டு Kc RT. அடுத்து பாருங்க, ஒரு வினையின் சமநிலை மாறிலி Kc-யின் மதிப்பை மாற்றுவது எது? வெப்பநிலை. வினையூக்கி ஒரு சமநிலை வினையில் எதனை செய்கிறது? முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளின் வேகத்தை சமமாக அதிகரித்து சமநிலையை விரைவாக அடைய செய்கிறது. நல்லியல்பு கரைசல்கள் எவ்விதியை முழுமையாக பின்பற்றுகின்றன? ரவுல்ட் விதி. நல்லியல்பு கரைசல்களுக்கு பொருந்தும் பண்பு எது? டெல்டா H மிக்ஸ் ஈக்குவல் டு 0, டெல்டா V மிக்ஸ் ஈக்குவல் டு 0. எத்தனால் மற்றும் நீர் கலந்த கரைசல் ரவுல்ட் விதியிலிருந்து எவ்வகை விலகலை காட்டுகிறது? நேர் விலகல். அசிட்டோன் மற்றும் குளோரோஃபார்ம் கலந்த கரைசல் எவ்வகை விலகலை காட்டுகிறது? எதிர் விலகல். கொதிநிலை ஏற்ற மாறிலியின் அலகு என்ன? kg mol⁻⁻1. ஒரு கரைசலின் இருபொருள் மூலக்கூறுகள் இணையும் பொழுது வான்ட் ஹாப் காரணி மதிப்பு என்ன? I1. BaCl2 முழுமையாக அயனியுறும் பொழுது அதன் வான் ஹாப் காரணி மதிப்பு என்ன? ஆன்சர் 3. இரண்டு கரைசல்களில் சவ்வூடு பரவல் அழுத்தம் சமமாக இருந்தால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஐசோடோனிக் கரைசல்கள். கடல் நீரில் இருந்து குடிநீர் பெற பயன்படும் சவ்வூடு பரவல் முறை எதிர் சவ்வூடு பரவல், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். லூயிஸ் கொள்கைப்படி அமிலம் என்பது என்ன? எலக்ட்ரான் இரட்டையை ஏற்கும் பொருள். லூயிஸ் காரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. NH3. BeCl2 மூலக்கூறின் வடிவம் மற்றும் பிணைப்பு கோணம் யாது? நேர்கோடு, 180 டிகிரி. BF3 மூலக்கூறில் போரானின் நிலக்கலப்பு மற்றும் மூலக்கூறு வடிவம் என்ன? sp2 சமதள முக்கோணம். XeF4 மூலக்கூறின் வடிவம் என்ன? தல சதுரம், அதாவது ஸ்கொயர் பிளானர். ClF3 மூலக்கூறின் வடிவம் என்ன? T வடிவம். மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையை உருவாக்கியவர்கள் யார்? ஹூண்ட் மற்றும் முல்லிகன். He2 மூலக்கூறு நிலைத்து இருக்காததற்கு காரணம் என்ன? அதன் ஆப்ஷன் ஏ அதன் பிணைப்பு தரம் 0. பிணைப்பு தரம் பாண்ட் ஆர்டர் காண்பதற்கான வாய்ப்பாடு என்ன? ஆப்ஷன் ஏ ஆஃப் NB-A. மூலக்கூறுகளுக்கு இடையே மிக வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கும் மூலக்கூறு HF. புளோரின் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை காரணமாக HF மூலக்கூறு தான். நீரின் அதிக கொதிநிலைக்கு காரணம் என்ன? மூலக்கூறுகளுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு. ஆர்த்தோ ஹைட்ரோஃபினால் காணப்படும் ஹைட்ரஜன் பிணைப்பு வகை எது? மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பு. கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களில் மிக கடினமானது வைரம். வைரத்தில் கார்பனின் இனக்கலப்பு sp3. கிராஃபைட்டில் கார்பன் இனக்கலப்பு என்ன? sp2. கிராஃபைட் மின்சாரத்தை கடத்த காரணம் என்ன? கட்டற்ற பை எலக்ட்ரான்கள் நகரக்கூடியதா இருக்கு. பக்மின்ஸ்டர் ஃபுல்லரினில் உள்ள கார்பன் வளையங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ 12 ஐங்கோணங்கள் மற்றும் 20 அருங்கோணங்கள். கரிம சேர்மங்களில் நைட்ரஜன், சல்ஃபர் மற்றும் ஹாலஜன்களை கண்டறிய செய்யப்படும் சாறு தயாரிப்பு முறை எது? லெசைன் சாறு சோதனை. லெசைன் சோதனையில் நைட்ரஜனை கண்டறியும் பொழுது தோன்றும் அடர் நீல நிற வீழ்படிவு பிரஷியன் நீலம்.
லெசைன் சோதனையில் சோடியம் நைட்ரோஃபுரூசைடு கரைசலை சேர்க்கும் பொழுது ஊதா நிறம் தோன்றினால் அது எந்த இருப்பை காட்டுகிறது? சல்ஃபர். எஸ். தூண்டல் விளைவு என்பது எவ்வகை விளைவு? ஒரு நிரந்தர விளைவு. எலக்ட்ரானை வழங்கும் +1 விளைவு தொகுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு மெத்தில் தொகுதி -CH3. எலக்ட்ரானை கவரும் தொகுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு -NO2. ஹைபர் கான்ஜுகேஷன் விளைவில் ஈடுபடும் பிணைப்புகள் எவை? ஆப்ஷன் ஏ பாருங்க, CH கொடுத்துருக்கு, அருகில் காலியான p ஆர்பிட்டால் வரைக்கும் கொடுத்துருக்கு பாருங்க. கார்பனில் எதிர் அயனிகளின் கார்பேனியன் வடிவம் மற்றும் இனக்கலப்பு என்ன? பிரமிடு வடிவம். கார்பன் எதிர் அயனிகள் நிலைப்புத்தன்மையின் சரியான வரிசை கொடுத்துருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ. கார்பன் தனி உறுப்பின் இனக்கலப்பு வடிவம் என்ன? sp2 சமதள முக்கோணம். அல்கைல் தனி உறுப்புகளின் நிலைப்புத்தன்மையின் சரியான வரிசை 3 டிகிரி, 2 டிகிரி, 1 டிகிரி, CH3. கார்பின் இடைநிலை சேர்மத்தில் உள்ள மைய கார்பனின் இணைதிறன் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 6. ஒற்றை கார்பின் மற்றும் மும்மை கார்பின் ஆகியவற்றில் எது அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது? மும்மை கார்பின். சமபகுப்பு பிளவின் போது உருவாகும் விளைபொருள் தனி உறுப்புகள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். சமமற்ற பிளவின் போது உருவாகும் விளைபொருள்கள் நேர அயனி மற்றும் எதிர் அயனி. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடும் வெவ்வேறு கார்பன் சங்கிலி அமைப்பும் கொண்ட மாற்றியம் சங்கிலி தொடர் மாற்றியம் செயின் ஐசோமெரிசம். எத்தனால் மற்றும் டைமெத்திலின் ஈத்தர் ஆகிய இரண்டும் எவ்வகை வினை மாற்றியங்கள்? வினைச்செயல் தொகுதி மாற்றியங்கள். கீட்டோனால் மாற்றியம் எவ்வகை மாற்றியத்திற்கு எடுத்துக்காட்டு? இயங்கும் சமநிலை மாற்றியம். வடிவ மாற்றியத்திற்கு காரணமான முக்கிய காரணி கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை சுற்றி தடை செய்யப்பட்ட சுழற்சி. ஒரே மாதிரியான தொகுதிகள் இரட்டை பிணைப்பில் ஒரே பக்கத்தில் அமைந்தால் அது என்ன வடிவம்? சிஸ் வடிவம். ஒரே மாதிரியான தொகுதிகள் இரட்டை பிணைப்பில் எதிரெதிர் பக்கங்களில் அமைந்தால் அது என்ன வடிவம்? டிரான்ஸ் வடிவம். மேலிக் மற்றும் ஃபியூமரிக் அமிலம் ஆகிய இரண்டும் எவ்வகை மாற்றியங்கள்? வடிவ மாற்றியங்கள். ஒளி சுழற்றும் தன்மை கொண்டிருக்க ஒரு மூலக்கூறு எவ்வாறு இருக்க வேண்டும்? சமமற்ற கார்பன் மற்றும் மேற்பொருந்தாத தன்மையுடன் இருக்க வேண்டும். ஒன்றின் மீது மற்றொன்று மேற்பொருந்தாத சமச்சீரற்ற ஆர்டி பிம்ப ஜோடிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எனன்சியோமெர்கள். சம அளவு டி மற்றும் ஐ மாற்றியங்கள் கலந்த கலவை எவ்வாறு அழைக்கப்படும்? ரேமிசிக் கலவை. சோடியம் அசிட்டேட்டை சோடா சுண்ணாம்புடன் சூடுபடுத்தும் பொழுது கிடைக்கும் முதன்மை வாயு மீத்தேன் CH4. கோல்ஃப் மின்னார் பகுப்பு முறையில் சோடியம் அசிட்டேட் கரைசலை மின்னார் பகுக்கும் போது நேர்மின் வாயில் அதாவது ஆனோடு வெளிப்படும் வாயு ஈத்தேன் மற்றும் CO2. ஈத்தேனின் வச அமைப்புகளில் மிக அதிகம் நிலைப்புத்தன்மை கொண்டது எதிரெதிர் வடிவம் ஸ்டாகர்டு. ஈத்தேனில் மறைத்தல் வடிவத்தை விட எதிர்த்தல் வடிவம் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டிருக்க காரணம் குறைவான முறுக்க திரிபு மற்றும் குறைவான விலக்கு விசை. பெட்ரோலின் தரத்தை நிர்ணயிக்க பயன்படும் அளவீடு ஆக்சோன் எண், அது ஆக்டேன் எண். ஆக்டேன் எண் 100 குறிப்பிடும் சேர்மம் எது? ஆப்ஷன் ஏ 2,2,4 ட்ரைமெத்திலின் பென்டேன், அதுக்கு பேர் ஐசோ ஆக்டேன். ஆக்டேன் எண் 0 கருதப்படும் சேர்மம் N-ஹெப்டேன். டீசலின் தரம் மற்றும் பற்ற வைப்பு தாமதத்தை அளவிட பயன்படும் எண் சீட்டேன் எண். சீட்டேன் எண் 100 கொண்ட சேர்மம் N-ஹெக்சாடேக்கைன், அதாவது N-ஹெக்சாடேக்கைன், அதுக்கு தான் சீட்டேன்னு பேர். எத்தில் ஆல்கஹாலை அடர் H2SO4 443 கெல்வின் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது கிடைக்கும் விளைபொருள் எத்திலீன். எத்திலீன் ஆல்கஹாலை அடர் H2SO4 413 கெல்வின் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது கிடைக்கும் முதன்மை விளைபொருள் டைஎத்தில் ஈத்தர். சைட்ஸப் விதியின்படி நீக்க வினைகளில் முதன்மையாக உருவாவது எந்த அல்கீன்? அதிக அல்கைல் பதிலீடுகளை கொண்ட அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட அல்கீன். அல்கீன்களின் ஓசோனேற்ற வினையில் ZnH2SO4 பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் என்ன? உருவாகும் H2O2வை ஒடுக்கி அதுக்கு பதில் பாருங்க. பதில் ஆப்ஷன் ஏ, உருவாகும் H2O2வை ஒடுக்கி
ஆல்டிகைடுகள் மேலும் அமிலமாக ஆக்சிஜனேற்றுவதை தடுக்க. 2-பியூட்டேனை ஓசோனேற்றம் செய்து ZnH2O உடன் வினைப்படுத்தினால் கிடைக்கும் முதன்மை விளைபொருள் எது? 2 மூலக்கூறு அசிட்டால்டிகைடு. புரோப்பீனை ஓசோனேற்றம் செய்யும் பொழுது கிடைக்கும் விளைபொருள்கள் எவை? அசிட்டால்டிகைடு மற்றும் ஃபார்மால்டிகைடு. கால்சியம் கார்பைடை நீருடன் வினைப்படுத்தும் பொழுது உருவாகும் வாயு எது? அசிட்டிலின் C2H2. அசிட்டிலின் வாயுவை H2SO4 உடன் மற்றும் நீர்த்த H2SO4 முன்னிலையில் நீரேற்றம் செய்தால் கிடைப்பது அசிட்டால்டிகைடு CH3CHO. புரோப்பைனை HgSO4 H2SO4 கொண்டு நீரேற்றம் செய்தால் கிடைக்கும் விளைபொருள் எது? அசிட்டோன் CH3COCH3. அல்கைன்களில் உள்ள முனைய ஹைட்ரஜனின் அமிலத்தன்மைக்கு காரணம் என்ன? sp இனக்கலப்பு கார்பனின் அதிக S பண்பு மற்றும் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை. அம்மோனியா கலந்த சில்வர் நைட்ரேட் கரைசலுடன் வெண்ணிற வீழ்படிவை தரும் சேர்மம் அசிட்டிலீன். பென்சீனை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. பென்சின் வலையமைப்பை முதலில் முன்மொழிந்தவர் ஆகஸ்ட் கெக்குலே. பென்சீனில் உள்ள CC பிணைப்பு நீளம் எவ்வளவு? 1.39 A. சோடியம் பென்சாயேட்டை சோடா சுண்ணாம்புடன் காய்ச்சி வடிக்கும் போது கிடைப்பது பென்சீன். ஃபீனாலை துத்தநாகத்தூளுடன் சேர்த்து காய்ச்சி வடித்தால் கிடைப்பது பென்சீன். பென்சீனை அடர் HNO3 மற்றும் அடர் H2SO4 கலவையுடன் வினைப்படுத்தும் பொழுது கிடைப்பது நைட்ரோபென்சீன். பென்சீனை நீரற்ற AlCl3 முன்னிலையில் CH3Cl உடன் வினைப்படுத்தினால் கிடைப்பது எது? டொலுயின். பென்சீனை நீரற்ற AlCl3 முன்னிலையில் அசிட்டைல் குளோரைடுடன் வினைப்படுத்தினால் கிடைப்பது எது? அசிட்டோஃபினோன். காமக்சின் என்பது எதன் வணிக பெயர்? பென்சின் ஹெக்ஸாகுளோரைடு. பென்சின் வளையத்தை எலக்ட்ரான் கவரும் வினைகளுக்கு கிளர்ப்படுத்தும் ஆர்த்தோபாரா வழிநடத்தும் தொகுதி எது? OH தொகுதி மற்றும் NH2. பென்சின் வளையத்தை கிளர்வு குறைக்கும் மெட்டா வழிநடத்தும் தொகுதி எது? NO2. ஹாலஜன்கள் பென்சின் வளையத்தில் எவ்வகை விளைவை ஏற்படுத்துகின்றன? கிளர்வு குறைக்கும் ஆனால் ஆர்த்தோபாரா வழிநடத்தும் தொகுதிகள். ஆல்கஹால்களுடன் தயோனைல் குளோரைடு வினைபுரிந்து அல்கைல் குளோரைடு தரும் வினை டார்சன் வினை. அல்கைல் குளோரைடை உலர் அசிட்டோனில் உள்ள NaI உடன் வினைப்படுத்தி அல்கைல் அயோடின் மற்றும் அல்கைல் அயோடைடு பெறும் வினை எது? ஃபிங்கிள்ஸ்டீன் வினை. அல்கைல் குளோரைடு அல்லது புரோமைடை AgF உடன் அல்லது Hg2F2 உடன் வினைப்படுத்தி அல்கைல் புளோரைடு தயாரிக்கும் வினை ஸ்வாட்ஸ் வினை. SN2 வினையின் வழிமுறை எத்தனையாவது படிநிலையில் நடைபெறுகிறது? ஒரே படியில். SN2 வினையில் உருவாகும் விளைபொருள் புறவெளி அமைப்பில் ஏற்படுவது என்ன? வால்டன் தலைகீழாக்கம். அல்கைல் ஹாலைடுகளின் SN2 வினைத்திறன் சரியான வரிசை எது? கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆப்ஷன் A CH3X. SN1 வினையில் வழிமுறை எத்தனை படிநிலைகளில் நடைபெறுகிறது? 2 படிகள். அல்கைல் ஹாலைடுகளில் SN1 வினைத்திறனின் சரியான வரிசை எது? ஆப்ஷன் A பாருங்க. கிரிக்னார்ட் காரணியின் பொதுவான வாய்ப்பாடு என்ன? R - Mg - X. கிரிக்னாய்டு காரணி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் உலர்ந்த கரைப்பான் எது? உலர் ஈத்தர். கிரிக்னார்ட் காரணி நீருடன் வினைபுரியும் பொழுது உருவாவது எது? அல்கேன். குளோரோஃபார்மை காற்றில் திறந்து வைக்கும் பொழுது சூரிய ஒளியினால் உருவாகும் நச்சுவாயு பாஸ்ஜீன். குளோரோஃபார்மில் பாஸ்ஜீன் உருவாவதை தடுக்க சேர்க்கப்படும் வேதிப்பொருள் 1% எத்தில் ஆல்கஹால். அயோடோஃபார்மின் நிறம் மற்றும் மருத்துவ பயன்பாடு என்ன? மஞ்சள் நிற படிகம், புரைத்தடுப்பான். DDTயின் வேதியியல் பெயர் என்ன? PP டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஃப்ரியான் 12 மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? CF2Cl2. டைக்ளோரோ டைஃப்ளோரோ மீத்தேன். போராக்ஸின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? Na2B4O7 10H2O. போராக்ஸ் மணிச்சோதனையில் கோபால்ட் உப்பு தரும்
மணி நிறம் என்ன? நீல நிறம். போரிக் அமிலத்தின் காரத்துவம் என்ன? ஓரின காரத்துவம் உள்ள OH- ஐ ஏற்கும் லூயிஸ் அமிலம். டைபோரேனில் உள்ள பாலம் ஹைட்ரஜன் பிணைப்புகளில் வடிவம் மற்றும் எலக்ட்ரான் தன்மை என்ன? வாழைப்பழ பிணைப்பு, 3 மைய 2 எலக்ட்ரான் பிணைப்பு. கனிம பென்சீன் என அழைக்கப்படும் சேர்மம் பொராசின். கார்போரண்டம் எனப்படும் மிக கடினமான சேர்மத்தின் வேதிப்பெயர் என்ன? சிலிக்கான் கார்பைடு. சிலிக்கோன்களின் தொடக்க மூலப்பொருளாக அமைவது எது? அல்கைல் அல்லது அரைல் குளோரோசிலேன்கள். சிலிக்கேன்களின் முக்கிய பண்பு யாது? நீர் வெறுக்கும் தன்மை மற்றும் அதிக வெப்பநிலைப்பு தன்மை. ஜியோலைட்டுகள் என்பவை எவ்வகை சேர்மங்கள்? முப்பரிமாண நுண்துளை அமைப்பு கொண்ட சோடியம் அலுமினோசிலிகேட்டுகள். ஆல்கஹால்களை நேரடியாக பெட்ரோலாக மாற்ற பயன்படும் ஜியோலைட் வினையூக்கி எது? ZSM5. கார்பன் மோனாக்சைடு நச்சுத்தன்மை வாய்ந்தது ஏன்? இரத்த ஹீமோகுளோபினுடன் இணைந்து கார்பாக்சி ஹீமோகுளோபினை உருவாக்குகிறது. உலர் பனிக்கட்டி என்பது என்ன? திட கார்பன் டை ஆக்சைடு. கிரீன்ஹவுஸ் விளைவுக்கு முதன்மை காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. சிலிக்கா மணலை அதிக அளவு HF அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது கிடைப்பது ஹைட்ரோபுளூரோசிலிக் அமிலம் H2SiF6. ஹைட்ரோபுளூரோசிலிசிக். மந்த இணை விளைவு எந்த தொகுதி தனிமங்களில் முதன்மையாக காணப்படுகிறது? P தொகுதியின் கனமான தனிமங்களில். மந்த இணை விளைவுகளின் காரணமான ஈயத்தின் அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட ஆக்சிஜனேற்ற நிலை எண் +2. காலியத்தின் அணு ஆரம் அலுமினியத்தை விட குறைவாக இருக்க காரணம் என்ன? 3D எலக்ட்ரான்களின் வலிமை குறைந்த திரைமறைப்பு விளைவு. கார்பன் மட்டுமே நீண்ட சங்கிலி தொடராக்கல் பண்பை மிக அதிகமாக பெற்றிருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே தாங்க. வாயுக்களின் இயக்கவியல் சமன்பாடு எது? PV = 1/3 m NU⁻². RMS. ஒரு மோல் வாயுவின் சராசரி இயக்க ஆற்றல் EK என்பது 3/2 RT. ஒரு மூலக்கூறின் சராசரி இயக்க ஆற்றல் காணும் சூத்திரம் ஆப்ஷன் A 3/2 kBT. திரவத்தின் பரப்பு இழு விசையின் சர்ஃபேஸ் டென்ஷன் SI அலகு Nm⁻⁻1. பாகுநிலை குணகத்தின் விஸ்காசிட்டி SI அலகு NsM⁻⁻2 அல்லது PAS பாஸ்கல். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது திரவத்தின் பரப்பு இழு விசை மற்றும் பாகுத்தன்மை குறைகிறது. மழை துளிகளின் கோள வடிவமாக இருக்க காரணம் பரப்பு இழு விசை. ஒரு வினையின் வினைவேக மாறிலியின் அலகு வினையின் எதனை பொறுத்தது? வினையின் வகை மற்றும் படி. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். பூஜ்ஜிய வகை வினைக்கான வினைவேக மாற்றியின் அலகு MOL L⁻⁻1 S⁻⁻1. முதல் வகை வினைக்கான வினைவேக மாற்றியின் அலகு S⁻⁻1. முதல் வகை வினையில் அரைவாழ்வு காலம் காணும் சூத்திரம் T₂ = 0.693 K. முதல் வகை வினையின் அரைவாழ்வு காலம் தொடக்கச் செறிவை சார்ந்தது அல்ல. அர்ஹீனியஸ் சமன்பாட்டில் சரியான வடிவம் K = Ae⁻ RT. கிளர்வுறு ஆற்றல் EA என்பது என்ன? வினைபடு பொருள்கள் வினைபடுவதற்கு தேவையான குறைந்தபட்ச கூடுதல் ஆற்றல். கூழ்ம துகள்களின் உருவளவு வரம்பு என்ன? 1 nm முதல் 1000 nm வரை. கூழ்ம துகள்களால் ஒளி சிதறடிக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டின்டால் விளைவு. கூழ்ம துகள்களின் தொடர்ச்சியான சீரற்ற ஒழுங்கற்ற இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரவுனியன் இயக்கம். கூழ்மங்களின் நிலைப்புத்தன்மைக்கு முக்கிய காரணம் என்ன? கூழ்ம துகள்கள் ஒரே வகையான மென்சுமையை பெற்றிருத்தல் மற்றும் பிரவுனியன் இயக்கம். கூழ்ம துகள்களை வீழ்படிவாக்கும் திறனை விளக்கும் விதி ஹார்டி-ஷூல்ஸ் விதி. ஹார்டி-ஷூல்ஸ் விதிப்படி ஒரு கூழ்மத்தை வீழ்படிவாக்கும் அயனியின் திரிக்கும் திறன் எதனை பொறுத்தது? அதன் மின்சுமையின் அளவிற்கு நேர்தகவில் அமையும். எதிர்மின் சுமை கொண்ட As2S3 கூழ்மத்தை வீழ்படிவாக்க அதிக திறன் வாய்ந்த அயனி Al3+. பனிமூட்டம் மற்றும் மேகம் ஆகியவை எவ்வகை கூழ்ம அமைப்புகளின் எடுத்துக்காட்டுகள்? காற்றில் நீர்ம துளிகள்.
பால் என்பது எவ்வகை கூழ்ம அமைப்பாகும்? பால்மம். மின்புலத்தின் முன்னிலையில் கூழ்ம துகள்கள் எதிர் மின்முனையை நோக்கி நகரும் நிகழ்வு மின்முனை கவர்ச்சி, எலக்ட்ரோபோரோசிஸ். கூழ்ம கரைசலில் உள்ள மின் பகுளிகளை அரைக்கடத்தி சவின் வழியே பிரித்தெடுக்கும் முறை கூழ்ம பிரிப்பு, டயாலிசிஸ். கூழ்ம துகள்களின் மீது ஒரு தற்காப்பு அடுக்கை உருவாக்கி அவை வீழ்படிவாவதை தடுக்கும் கூழ்மங்கள் எவை? நீர்ம ஈர்ப்பு கூழ்மங்கள். தற்காப்பு கூழ்மங்களின் திறனை அளவிட சிக்மாண்டி அறிமுகப்படுத்திய அளவீடு பொன் எண், கோல்ட் நம்பர். மீ செல்கள் உருவாவதற்கு தேவையான குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிராஃப்ட் வெப்பநிலை. மீ செல்கள் உருவாவதற்கு தேவையான குறைந்தபட்ச செறிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மாறுநிலை மீசல் செறிவு, சிஎம்சி. சோப்பின் அழுக்கு நீக்கும் செயல்முறையில் உருவாக்கும் அமைப்பு மீசெல். இயற்பியல் பரப்பு கவர்தலில் மூலக்கூறுகளுக்கு இடையே செயல்படும் விசை எது? வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் விசை. வேதியியல் பரப்பு கவர்தலின் முக்கிய பண்பு எது? மீளாத்தன்மை மற்றும் ஒரே மூலக்கூறு அடுக்கு உருவாக்கம். ஃப்ரெண்ட்லிச் பரப்பு கவர் சமன்பாடு எது? x/m Kp/1/n. வேதிவினைகளில் வினையூக்கி நச்சு, கேட்டலிட்டிக் பாய்சன் என்பது என்ன? வினையூக்கியின் செயல்பாட்டை தடுத்து அதன் திறனை குறைக்கும் பொருள். வினையூக்கி உயர்த்தியாக செயல்படும் பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாலிப்டினம். என்சைம்கள் என்பவை எவ்வகை உயிரியல் சேர்மங்கள்? குறிப்பிட்ட வினைக்கான புரத வினையூக்கிகள். கரும்பு சர்க்கரையை குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக மாற்றும் நொதி இன்வெர்டேஸ். குளுக்கோஸை எத்தில் ஆல்கஹாலாக மாற்றும் நொதி சைமேஸ். 25°C தூய நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு 1.08 × 10⁻⁻14 mol/2 L/-2. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது நீரின் அயனி பெருக்கம் அதிகரிக்கிறது. pH அளவீடு முறையை முதன்முறை அறிமுகப்படுத்தியவர் SPL சொரன்சன். 0.001 mHCl கரைசலின் pH மதிப்பு 3. அதுக்கான இது சம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. 0.01 NaOH கரைசலில் pHன் மதிப்பு 12. அதுக்கான சம்மும் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. மனித ரத்தத்தின் pHன் மதிப்பு 7.35 முதல் 7.45 வரை. வலிமை குறைந்த அமிலத்திற்கும் அதன் இணைகாரத்திற்கும் இடையேயான pHஐ கணக்கிடும் ஹெண்டர்சன் ஹேசல்பால்க் சமன்பாடு இது கொடுத்துருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சரு. மனித ரத்தத்தின் தாங்கல் அமைப்பாக செயல்படுவது எது? கார்போனிக் அமிலம், பைகார்பனேட் தாங்கல். பொத அயனி விளைவு காரணமாக வலிமை குறைந்த அமிலத்தின் அயனியாதல் வீதம் குறைகிறது. குறையீட்டு உப்பின் கரைதிறன் பெருக்கம் அதன் அயனி பெருக்கத்தை விட குறைவாக இருக்கும் பொழுது நிகழ்வது வீழ்படிவாதல் நிகழ்வு. ஆப்ஷன் ஏ. AgCl உப்பின் கரைதிறன் S மோல் L/-1 எனில் அதன் கரைதிறன் பெருக்கம் S/2. CaF3 உப்பின் கரைதிறன் S எனில் அதன் கரைதிறனின் பெருக்கம் யாது? அதுக்கு ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 4s/3. அதுக்கான சம் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்க. ஆஸ்வால்ட்டின் ஈர்த்தல் விதி எந்த வகை மின்பகுளிகளுக்கு மட்டும் பொருந்தும்? வலிமை குறைந்த மின்பகுளிகள். மின்வேதியியலின் டேனியல் மின்கலத்தின் திட்ட மின்னழுத்தம் 1.10 V. டேனியல் மின்கலத்தில் நேர்வாயாக செயல்படுவது எது? துத்தநாக தகடு, ஜிங்க்குங்க. டேனியல் மின்கலத்தின் எதிர்மின் வாயாக செயல்படுவது தாமிர தகடு, காப்பர். உப்பு பாலத்தின் முதன்மை பணி மின் சுற்றுப்பாதையை நிறைவு செய்தல் மற்றும் மின் நடுநிலை தன்மையை பராமரித்தல். திட்ட ஹைட்ரஜன் மின்முனையின் திட்ட ஒடுக்க மின்னழுத்த மதிப்பு 0.00 V. நென்ஸ்ட் சமன்பாடு எதனை தொடர்புபடுத்துகிறது? மின்முனை மின்னழுத்தம் மற்றும் அயனிகளின் செறிவு. கோல்ட்ராஷ் விதியின் முக்கிய பண்பாடு என்ன? அளவிட முடியாத வலிமை குறைந்த மின்பகுளிகளின் எல்லையற்ற நீர்தலின் மோலார் கடத்துத்திறனை கணக்கிட. ஃபாரடேயின் மின்னார் பகுப்பு முதல் விதிப்படி பொருளின் நிறை M = ZIT. ஒரு மோல் எலக்ட்ரான்களின் மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பு 96,485 கூலும். இரும்பு துருபிடித்தல் என்பது
அடிப்படையில் எவ்வகை நிகழ்வு? மின் வேதியியல் நிகழ்வு. துருவின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? Fe2O3 XH2O. இரும்பின் மீது துத்தநாகம் பூசப்படும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாகமுலாம் பூசுதல், கல்வனைசேஷன். தியாக மின்முனை, சாக்ரிஃபிஷியல் ஆனோடு. பாதுகாப்பு முறையில் இரும்பை பாதுகாக்க பயன்படும் உலோகம் மெக்னீசியம் அல்லது துத்தநாகம். காரிய அமில சேமிப்பு மின்கலத்தின் அதாவது லெட் ஆசிட் ஸ்டோரேஜ் பேட்டரி பயன்படுத்தப்படும் அமிலம் 38% சல்ஃபியூரிக் அமிலம். காரிய சேமிப்பு மின்னிறக்கம் டிஸ்சார்ஜிங் அடையும் பொழுது நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாய் இரண்டிலும் படியும் பொருள் PbSO4. அணு எண் 21 முதல் 30 வரையுள்ள தனிமங்கள் எந்த வரிசையை சேர்ந்தவை? 3D இடைநிலை தனிமங்கள். இடைநிலை தனிமங்கள் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகளை காட்ட காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ, N-2D மற்றும் NS எலக்ட்ரான்களின் ஆற்றல் வேறுபாடு மிக குறைவாக இருப்பது. 3D தொடரில் அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டும் தனிமம் மேங்கனீஸ் தாங்க, +7. இடைநிலை உலோகங்களின் சேர்மங்கள் நிறமுடையதாக இருக்க காரணம் என்ன? DD எலக்ட்ரான்களின் பரிமாற்றம். பின் வருவனவற்றுள் நிறமற்ற மற்றும் டயகாந்த பண்புடைய அயனி எது? Sc3+ மற்றும் Zn2+. தனித்த தற்சுழற்சி மட்டுமே கொண்ட காந்த திருப்புத்திறனை காணும் சூத்திரம் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆப்ஷன் ஏ. நல்லா பார்த்துக்கோங்க. Fe2+ அயனியின் உள்ள தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4. இடைநிலை தனிமங்கள் சிறந்த வினையூக்கிகளாக செயல்பட முதன்மை காரணம் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலை மற்றும் காலியான டி ஆர்பிட்டால்கள் இருப்பது. தொடுமுறையில் கந்தக அமிலம் தயாரிப்பில் பயன்படும் வினையூக்கி எது? வெனேடியம் பென்டாக்சைடு V2O5. தாவர எண்ணெய்களை வனஸ்பதியாக ஹைட்ரஜனேற்றம் அதாவது மாற்ற உதவும் வினையூக்கி நுண்தூளாக்கப்பட்ட நிக்கல். பித்தளை பகுதி பொருள் தாமிரம் மற்றும் துத்தநாகம். வெண்கலத்தின் பகுதி பொருள்கள் தாமிரம் மற்றும் தகரம். ஜெர்மன் வெள்ளியின் இல்லாத உலோகம் வெள்ளி Ag. இடைச்செருகல் சேர்மங்கள் என்பவை எவை? படிகக்கூடுகளின் இடைவெளிகளில் சிறிய அணுக்கள் புகுந்து உருவாகும் சேர்மங்கள். லாந்தனைடு குறுக்கத்திற்கு முக்கிய காரணம் 4f எலக்ட்ரான்களின் மிக குறைவான திரைமறைவு விளைவு. லாந்தனைடு குறுக்கத்தின் மிக முக்கிய விளைவு எது? 4D மற்றும் 5D தொடர் தனிமங்களின் அணு ஆரங்கள் கிட்டத்தட்ட சமமாக இருப்பது. லாந்தனைடுகளின் பொதுவான மற்றும் மிக நிலையான ஆக்சிஜனேற்ற நிலை +3. மிஷ் உலோகம் எதனால் ஆனது? லாந்தனைடு உலோகங்கள் 95% அண்ட் இரும்பு 5%. அனைத்து ஆக்டினைடுகளும் எவ்வகை தனிமங்கள்? கதிரியக்க தனிமங்கள். டிரான்ஸ்ட் யுரேனியம் தனிமங்கள் என்பவை எவை? யுரேனியத்திற்கு அப்பால் உள்ள செயற்கையாக உருவாக்கப்பட்ட தனிமங்கள். அணைவு சேர்மங்களின் வெர்னர் கொள்கைப்படி முதன்மை இணைதிறன் எதனை குறிக்கிறது? மைய உலோகத்தின் ஆக்சிஜனேற்ற எண். வெர்னர் கொள்கைப்படி இரண்டாம் நிலை இணைதிறன் எதனை குறிக்கிறது? அணைவு எண். K4FeCN6 என்ற அணைவு சேர்மத்தில் இரும்பின் அணைவு எண் மற்றும் ஆக்சிஜனேற்ற நிலை முறையே 6 மற்றும் +2. CONH3 என்ற நீரில் எத்தனை அயனிகளை கொடுக்கும்? 4 அயனிகள். EDTA என்பது எவ்வகை ஈனிக்கு ஒரு எடுத்துக்காட்டு? 6 முனை ஈனி. ஈரிணைதிறன் ஈனிக்கு ஒரு எடுத்துக்காட்டு எத்திலீன் டையமீன் ஆக்சலேட். CONH3 5BrSO4 மற்றும் CONH3 5SO4Br ஆகிய இரண்டும் எவ்வகை மாற்றியங்கள்? அயனியாதல் மாற்றியங்கள். இருவழி பிணைப்பு ஈனி அணைவு சேர்மங்கள் ஏற்படுத்தும் மாற்றியம் எது? இணைவு மாற்றியம். படிக புல கொள்கைப்படி CFT எண்முகி அணைவுகளில் டி ஆர்பிட்டால்கள் எவ்வாறு பிளவடைகின்றன? குறைந்த ஆற்றலுடைய T2G மற்றும் அதிக ஆற்றலுடைய EG. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் வரிசையில் மிக வலிமையான புலம் தரும் ஈனி COCN. அது பார்த்துக்கோங்க. விட்டமின் B12 சயனோகோபாலமைன் உள்ள மைய உலோக அயனி கோபால்ட். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் பிளாட்டினம் அணைவு சேர்மம் சிஸ்பிளாட்டின். வில்கின்சன் வினையூக்கியின் முதன்மை பயன்பாடு அல்கீன்களின் ஒருபடித்தான ஹைட்ரஜனேற்றம். திடப்பொருள்களில் பிராங்கல் குறைபாடு என்பது என்ன? ஓர் அயனி இடைச்செருகல் தளத்திற்கு செல்வது. ஷாட்கி குறைபாடு காரணமாக படிகத்தின் அடர்த்தி குறைகிறது. பிராங்கல் மற்றும் ஷாட்கி ஆகிய இரண்டு குறைபாடுகளையும் காட்டும் ஒரே சேர்மம்
சில்வர் புரோமைடு. படிகத்தில் எதிரணி வெற்றிடங்களில் சிக்கும் எலக்ட்ரான்கள் எதற்கு காரணமாகின்றன? படிகத்தின் நிறத்தை அளிக்கின்றன. படிகத்திற்கு நிறத்தை அளிக்கின்றன. முகப்பு மைய கனச்சதுர அமைப்பில் உள்ள ஒரு யூனிட் செல்லில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை 4. பொருள் மைய கனச்சதுர அமைப்பில் உள்ள யூனிட் செல்லில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை 2. எளிய கனச்சதுர அமைப்பின் பொதிவுத்திறன் என்ன? பேக்கிங் எஃபிஷியன்சி 52.4%. முகப்பு மைய கனச்சதுர அமைப்பின் பொதிவுத்திறன் 74%. பிராக் சமன்பாடு எது? n lambda = 2d sin θ. கண்ணாடி என்பது எவ்வகை திடப்பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு? படிக வடிவமற்ற திடப்பொருள். அதிவேகமாக குளிரூட்டப்பட்ட நீர்மம். இயற்கை ரப்பரின் ஒற்றைப்படி ஐசோப்ரீன் 2-மெத்தில்-1,3-பியூட்டாடீன். ரப்பரின் வலிமை மற்றும் மீள்தன்மையை அதிகரிக்க கந்தகத்துடன் சேர்த்து சூடுபடுத்தும் முறை வல்கனைசிங். நியோப்ரீன் ரப்பரின் ஒற்றைப்படி எது? குளோரோப்ரீன். பேக்கலைட் எவற்றின் குறுக்க பலபடியாக்கல் வினையினால் உருவாகிறது? ஃபீனால் மற்றும் ஃபார்மால்டிஹைடு. டெரிலின் தயாரிக்க பயன்படும் மோனோமர்கள் எவை? எத்திலின் கிளைக்கால் மற்றும் டெரிப்தாலிக் அமிலம். நைலான் 6,6 தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் எவை? ஹெக்ஸாமெத்திலின் டையமீன் மற்றும் அடிபிக் அமிலம். மக்கும் பாலிமருக்கு ஒரு எடுத்துக்காட்டு? PHBV மற்றும் நைலான் 2, நைலான் 6. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.